शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। नौमि देवीं प्रसन्नास्याम् आद्यां तां वेदमातरं मूर्तित्रयात्मिकां शुद्धां गायत्रीं भक्तिसिद्धिदाम्। நமது சனாதன தர்மத்தில் பிராமணோத்தமர்கள் அனைவரும் பண்படுத்தப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரிஷி கடன் என்று சொல்லக்கூடிய கடன்களை போக்குவதற்காக வேதம் வழுவாது வேதத்தை கற்றுக்கொள்ள முதலாக உபதேசம் செய்யப்படுவது காயத்ரி மந்திரம்தான். நகாயத்ரியா பரம் மந்திரா நமாதுகு பரம் தெய்வதம் என்று சாஸ்திரங்களிலே பேசப்படுகிறது. காயத்ரியை விட சிறந்த மந்திரம் உலகத்தில் இல்லை. பெற்ற தாயை விட சிறந்த தெய்வம் உலகத்தில் இல்லை என்று கூறுகிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் நிலவரக்கூடிய போர் சூழல்கள் மாறி அனைத்துலகமும் நலம் பெற வேண்டும், அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், நல்ல செழிப்புடன் இருக்க வேண்டும், அமைதியுடனும் அன்புடனும் பாசத்துடனும் நேசத்துடனும் வாழ்ந்து இந்திய தலைநகரம் பேர் உலகமாக மாற வேண்டும் என்ற ஒரு மிக உயர்வான உன்னதமான எண்ணத்தில் பூஜ்ய ஸ்ரீ பிரகர்ஜி மகாராஜ் அவர்கள் கோடி முறை காயத்ரி ஜப வேள்வியை 2000 வைதிகோத்தமர்கள் பிராமணர்களை வைத்து செய்து புஷ்கரம் என்ற புண்ணிய ஸ்தலத்தில் செய்து வருகிறார்கள். அது ஆனந்தத்தை அளிக்கிறது. ஸ்துதோமயா வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா ஆயுஷ் பிருத்திவ்யாம் திரவிணம் பிரம்மவர்ச்சசம் மஹ்யம் தத்வா பிரஜாதும் பிரம்மலோகம் என்று மகாநாராயண உபனிஷத்தில் கூறிய பிரகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் ஜெபம் செய்து வந்தோமேயானால் ஆயுகு நல்ல ஆயுசு அபிவிருத்தி ஏற்படும்.